வாங்க மக்களே, இன்னைக்கான சமையலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கோம். அதுவும் எங்கள் அத்தை கையால் செஞ்சது செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு வாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது, ஒரு 10-15 பல்லு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகா, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, புளியை நாங்கள் கரைச்சி வச்சுக்கிட்டோம், நீங்களும் கரைச்சி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் முழுசாவே நாளாக வெட்டி கட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். சரி வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அதில் 2 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா உடச்சி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வடவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கடுகு அதை நாலுமே சேர்த்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா புரிஞ்சு வரும்பொழுது ஒரு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 15 பல்ல அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கி வச்ச 2 தக்காளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ புளி கரைசலை பார்த்துடலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகா செலவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் போடும்போது கத்திரிக்காய் உடையாமல் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இப்போ அந்த குழம்பு கொதிக்கணும். ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வாங்கின மீனை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் வாஷ் பண்ணுறதுல ஃபுல்லாக கட்டி வெறுப்பேற்ற மாட்டோம். ஸோ ஜஸ்ட் என்ன மீன் மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மீனை நாங்கள் சமையலே சேர்க்கல, இது சைட் டிஷ்ஷாக நாங்கள் தனியாக தான் பண்ணியிருக்கோம். அது வேறு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். வாங்க நாங்கள் மீன் குழம்பு வச்ச மீனை மட்டும் காட்டுறோம். இதில் 2 வகையாக போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ 2 டைப் மீன் இருக்குது அப்படின்னு அத்தை சொன்னாங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மீனை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை இன்னொரு எண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சோறை வடிச்சிடலாம். ஏன்னா சோறு வெந்துச்சு. சரி வாங்க மீன் குழம்பு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா கொச்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு மீனோட தலையெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்துலேயும் மித்த பீசஸ்லாம் இன்னொரு பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா தலையெல்லாம் மேக்ஸிமம் எல்லோரும் குழம்புல தான் யூஸ் பண்ணுவாங்க. மீதி பார்ட்ஸ் எல்லாம் வறுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் பண்ண போகிறோம். மீதியெல்லாம் வறுக்க போகிறோம். தலையை மட்டும்தான் மீன் குழம்புல ஆட் பண்ண போகிறோம். ஒரு வாணலில் இல்லை கிண்ணத்தில் இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இடித்த பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, காரத்தூள்,
உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாந்து நம்ம மீன் இருக்கு இல்லையா, அது வறுக்கிறதுக்காக தான் செஞ்சுருக்கோம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த சாந்து மீனில் இறங்கும். அப்போ தான் காரம் உப்பெல்லாம் உரைச்சி அது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பிரேக் மக்களே. நாங்கள் போய் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். குழம்புக்கு புளிக்கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்களேன், இன்னும் கூட கத்திரிக்காய் உடையாம எப்படி மூசா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் சொல்றது, நீங்க இந்த டைம்ல போடும்போது கத்திரிக்காய் உடையாம வரும். அதே நேரத்துல டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து என்ன டிஷ் பண்ண போகிறோம் மக்களே, வாங்க. ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு அத்தனை முட்டை அதில் போட்டுருங்க. நாங்கள் 6 பேர் இருக்கோம், அதனால 6 முட்டை போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும்னு எங்கள் அத்தை சொன்னாங்க. மற்றபடி இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் ஆட் பண்ணது கிடையாது. ஆனால் எங்கள் அத்தை சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல மீனெல்லாம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட 10-12 பல்லு பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா உடைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஸோ அதனால இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படியோ ஒரு 5 to 10 minutes வரைக்கும் இதை எப்படியே விட்டுருங்க. ஏன்னா போட்டிருக்க பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது வேகணும். இப்போ நம்ம பொரியல் பண்ண போகிறோம். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அந்த வானல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நாங்கள் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஆப்ஷனல். இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு அதில் சீரகம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டால் சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு கடலைப்பருப்பு போட்டால் பிடிக்கும். அதனால நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பிடிக்காதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
கடலப்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது, 10 பல்லு பூண்டு நல்லா இடிச்சு வச்சது, ஒரு 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டுக்கிட்டா அது நல்லா வதங்கும். அதனால நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் உப்பு எடுத்துக்கிறேன். அது நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு வாங்க மீன் குழம்ப லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். மீன் குழம்பு என்னதான் இருந்தாலும் நிறைய மீன் போட்டால் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நாங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து உப்பும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்பயுமே சிம்ல வச்சு கொதிக்க வைங்க, இல்லைனா மீன் உடஞ்சிரும். இந்த பக்கம் கீரைக்கு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த பாருங்களேன், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறோன்னா, இப்போ கீரை இருக்கு இல்லையா, அது நல்லா வதங்கின உடனே ரொம்ப கம்மியாகிடும் குவான்டிட்டியே. அதுக்கப்புறம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்பயே நம்ம கம்மியாக போடுறோம். அதுக்கப்புறம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லையே வேகட்டும். ஏன்னா அதுலேருந்தே தண்ணி சுரக்கும். நம்ம தண்ணி அதில் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. முட்டை வெந்துடுச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கீரை வந்த உடனே அதில் துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தட்டை போட்டு இறக்குனா பொரியல் ரெடி. மீன் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதை க்ளோஸ் பண்ணியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க மீனை வறுத்துடலாம். ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அதான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய் சொன்னங்க. அதுக்கப்புறம் மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த எண்ணெயில் வைக்கணும். பட் நேராக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சைடாக தான் வைக்கணும். அப்படி வச்சாதான் அந்த இடமும் நல்லா வேகும் அப்படின்ற மாதிரி எங்கள் அத்தை சொன்னாங்க. இதுவும் எங்கள் அத்தையோட டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.
மீன் வறுவலுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணலாம், அப்போ தான் அடி பிடிக்காது டக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் வேகும். ரொம்ப ஹீட் வச்சிங்கன்னா வேகாமல் ஜஸ்ட் மேலே இருக்க தூள் மட்டும் கருகிரும். சிம்மில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். மீனோட ஒரு பக்கம் வெந்த உடனே அது ஆப்போசிட் சைட் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஈடு மீன் வறுத்ததை மட்டும்தான் காட்டணும் மக்களே, மற்ற எதையுமே காட்டல. உங்களை வெறுப்பேற்ற நாங்கள் விரும்பலை, ஓகேவா? வாங்க அடுத்து சமையலை எங்கள் அத்தை எப்படி பரிமாறுறாங்கன்னு பார்த்துடலாம்.
ஆக்சுவலாக எங்கள் அத்தை இன்னைக்கு காலையில் புட்டு செஞ்சுருந்தாங்க மக்களே. அந்த ரெசிபியை நாங்கள் அப்லோட் பண்ணல. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், அதையும் அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா அதையுமே நாங்கள் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். என்னடா அந்த ரெசிபியை மட்டும் சொல்ல நினச்சிக்காதீங்க, ஏன்னா அது மார்னிங் பண்ணது. சரி, இதோட இன்னைக்கான சமையல் முடிஞ்சது. டாடா.